அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு பிரம்மம் ஒன்றே, ஏகம் பிரம்மா. அதாவது இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத விஷயமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த புற வழிபாடுகள்லையே நிறைய சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால, நம்ம எதையாவது ஒன்றை இறைவன் என்று நம்பி வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறவங்க கிட்ட வந்து, அதெல்லாம் இல்லைப்பா இறைவன் ஒருவன் தான் என்று சொன்னால், அவன் எப்படிப்பட்டவன், அது எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல குழப்பங்கள் இருக்கிறதுனால, எல்லோராலும் இதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த கடவுளை தேடிய பயணம் வந்து நேற்று இன்றைக்கு தொடங்கலை, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்தின் வழியில் கடவுளை தேடிய பயணத்தில் 6 தரிசனங்கள் வந்தது. அந்த 6 தரிசனங்கள் வந்து நியாயம், வைசேசிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்ற 6 முக்கியமான பாதைகள் கடவுளை தேடி பயணப்பட்டன. இப்போ இந்த 6 பாதைகளில் வந்து இந்த சனாதன தர்மத்திலே வந்த வேதங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற சில இருக்கின்றன, ஏற்றுக்கொள்ளாதவைகள் சில இருக்கின்றன. இப்போ இந்த 6க்கு வேறாக பௌத்தம், சமணம் என்ற இன்னும் சில மதங்களும் இருந்தன நம்முடைய பாரத தேசத்தில். ஆனாலும் நாம் வந்து இப்போ நம்முடைய வேதத்தை அடிப்படையாக கொண்ட 2 முக்கிய மதங்களை எடுத்துக்கொண்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த 6 தரிசன பாதையில பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்ற இந்த 2 பாதைகள் தான் நம்முடைய சனாதன தர்மத்திலே வந்த வேதத்தை ஒப்புக்கொண்ட மார்க்கம், ஒப்புக்கொண்ட பாதைகள். அப்ப இந்த ஒப்புக்கொண்ட பாதைகள்ல அந்த பூர்வ மீமாம்சம் என்பது வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை முற்பகுதிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டது. வேதத்தினுடைய முற்பகுதிகளை எடுத்துக்கொண்டு அதையே அவர்கள் நடைமுறையில் கொண்டு வந்தார்கள். அது நம்முடைய பாரத தேசத்திலே வைதீக நெறி என்பதாக பார்க்கப்பட்டது. வைதீக தர்மம், வைதீக நெறி என்பது இந்த வேத விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு இந்த புரோகிதர்களா போறாங்க இல்லைங்களா, கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றது, வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, இது மாதிரி ஆலய வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்ற வைதீக முறைகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு நெறி, ஒரு தர்மம் இருந்தது. அதற்கு பெயர் வந்து பூர்வ மீமாம்சம் என்று பெயர். ஏன்னா அது ஆதியில வேதத்தினுடைய முற்பகுதியை எடுத்துக்கொண்டு பயணப்பட்ட ஒரு பாதை. அந்த பாதை வந்து இன்று வரைக்கும் இருக்கு, நம்ம இடத்துல இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கும் கோயில்கள், தெய்வீக வழிபாடுகள், விக்கிரகங்கள் எல்லாம் வைத்து நம்ம ஆராதனை செய்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த வேதத்துல இன்னும் சில முக்கிய பகுதிகள் இருக்கு இல்லையா, வேதத்தினுடைய பகுதிகள் வந்து முற்பகுதிகளோட முடிந்து விடவில்லை. அதை இன்னும் ஆழமாக படிக்கும்போது அதுல சில பிற்பகுதிகளும் இருக்கு. அதையும் நாம எடுத்து பார்க்கும்போது அதற்கு பெயர் வந்து உத்தர மீமாம்சம் என்று பெயர். உத்தர மீமாம்சம் அப்படின்னா மிக உயர்ந்த பாதை என்று பெயர், மிக உயர்ந்த வழி என்று பெயர். அந்த உத்தர மீமாம்சத்தை தான் நம்ம வேதாந்தம் என்று சொல்கிறோம். ஏன்னா இங்க உத்தர மீமாம்சம் என்றாலே மிக உயரிய பாதை, உத்தரம் என்றால் உயர்ந்தது என்று பொருள். அப்ப மிக உயரிய ஒரு பாதை வந்து நம்முடைய சனாதன தர்மத்திலே இறுதியாக வந்தது. அதற்கு பெயர் வந்து வேதாந்தம் என்பதாக நாம் நடைமுறைப்படுத்தணும். அப்ப அப்படிப்பட்ட வேதாந்தங்கள் ஒன்றே ஒன்றுதானா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல. இப்ப நிறைய பேர் வேதாந்தம்னா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, அத்வைதம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி கிடையாது. இப்ப வேதாந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்வைதம், துவைதம், துவைத துவைதம், விசிஷ்ட துவைதம், சுத்த துவைதம், அச்சிந்திய பேத அபேதம் அப்படின்ற 6 வேதாந்த வழிமுறைகள் நம்முடைய பாரத தேசத்திலே, இந்து தர்மத்திலே நடைமுறையில் இருக்கின்றன. அப்போ நம்ம வேதாந்தம்னு படிக்க போயிட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க அத்வைத வேதாந்தம் வந்து படிச்சீங்கன்னா பிரம்மம் ஒன்றே அப்படின்னு பேசும். நீங்க விசிஷ்டாத்வைதம் வேதாந்தம் எடுத்து பேசுனீங்கன்னா அது வந்து பரமன் வேறு, ஜீவர்கள் வேறு என்று பேசும். அப்ப இது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் இல்லையா. நிறைய பேருக்கு வந்து இதுதான் நம்முடைய பாதையில வர்றவங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் குழப்பம் இருக்கு. ஏன்னா நம்ம 6 பிரிச்சுக்கிட்டே போறோம். முதல்ல 6 தரிசனங்கள் எடுத்தோம், அப்புறம் வேதாந்தங்கள்ல ஒரு 6 வழிமுறைகளை எடுத்தோம், அப்புறம் சமயங்கள்லையும் 6 கொண்டு வந்தோம்.
அது வந்து சைவம், வைணவம், சாக்தம், கானாபத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படின்ட்டு 6 சமயங்களையும் உருவாக்கிக்கிட்டோம். அப்ப இப்படியே நம்ம போய்க்கிட்டே இருக்கிறோமே தவிர, இந்த பாதைகள் பல கிளைகளாக பிரிந்தாலும், அதனுடைய மூலம் வந்து எது என்று பிடித்துக் கொண்டவர்கள் ஒரு சிலர் தான். அந்த மாதிரி அந்த மூலத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் அந்த பரமனை தன்னுள் அனுபவமாக உணர்கின்றார்கள். அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். அப்ப இங்க பிரம்மம், பரமன், இறைவன் என்பது எப்படி அப்படின்னா, அது ஒரு மனோவாக்குக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறதுனால, நம்ம படிச்சு, கேட்டு புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மிடத்தில தவறாக ஏற்றி வைக்கின்ற அறியாமை விஷயங்களை நம்ம பெரும்பாலும் விட்டுட்டோம்னாலே, நமக்கு வந்து உண்மையான பிரம்மம் என்ன அப்படிங்கிறது புரிய வந்துடும். அததான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்டுகின்ற உபநிடத பாடங்களாக நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதாந்தத்தினுடைய 6 மார்க்கங்கள் மறந்துவிடக்கூடாது. அத்வைதம், துவைதம், துவைத துவைதம், விசிஷ்ட துவைதம், சுத்த துவைதம், அசிந்திய பேத பேதம் என்ற 6 பாதைகள் இருக்கின்றன. இப்ப இதுல அத்வைதம் தான் வந்து ரொம்ப பழமையானது. ஏன்னா நம்முடைய பாரத தேசத்துல வேத நெறியில வந்த மகான்கள் வேதத்தினுடைய இறுதி பகுதியாகிய உத்தர மீமாம்சத்தை வந்து அத்வைத வழியில தான் நிலைநிறுத்தினார்கள். அப்ப அந்த அத்வைதம் என்ன சொல்லுது, உபநிடதங்கள்ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் ஒருவனே, அது வந்து இரண்டற்றது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அத்வைதம் பேசுது. இறைவன் ஒருவனே, அது அத்வைதம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சமஸ்கிருதத்துல எப்படின்னா, துவைதம் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம். துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டற்றது அப்படிங்கிற அடிப்படையில முதலில் தோன்றிய ஒரு முக்கிய சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம் தான் ஆதியில இருந்தது. ஆனா அந்த அத்வைத சித்தாந்தத்துக்கு உண்மையான பெயர் என்ன தெரியுமா? சுத்த அத்வைதம் என்று பெயர். அது சுத்த அத்வைதமாக இருந்ததை தான் நம்ம நாளடைவுல வந்து மாற்றம் செய்துகிட்டோம். எப்படி மாற்றம் செய்துகிட்டோம்னா, வழிபாட்டுகளை கூட இணைச்சுக்கிட்டோம். அந்த சுத்த அத்வைதமாக இருந்த வேதத்தினுடைய இறுதி பகுதியாகிய உத்தர மீமாம்சத்தோட நாம என்ன பண்ணிட்டோம்னா, பூர்வ மீமாம்சத்தை கொண்டு போய் இணைச்சுக்கிட்டோம். பூர்வ மீமாம்சத்தினுடைய குரு வந்து ஜெய்மினி, உத்தர மீமாம்சத்தினுடைய குரு வந்து வியாசர். அப்ப இந்த மகான்கள் வந்து அவரவர்களுடைய பாதையை நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து மக்களுக்கு எளிமையாக கொடுத்தாலும், நம்ம என்ன பண்ணிட்டோம், நாடையில ரெண்டையும் போட்டு மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம பல்வேறு குழப்பங்கள்ல தான் கடவுள் வழிபாட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப இங்க நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த பாடம். இது 1 மணி நேரத்துல முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் போய்கிட்டு இருக்கிறேன். எப்படி டைம் போகுதோ அப்படி. இப்ப அத்வைதம் அப்படிங்கிறது வந்து இரண்டற்றது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. துவைதம் என்பது 2 என்று பெயர். அதாவது துவைதம் என்றால் 2. அதாவது இறைவன் வேறு, ஆத்மாக்கள் நிறைய இருக்கின்றன என்பது துவைதத்தினுடைய கோட்பாடு. அதாவது பரமாத்மா என்று ஒருவர் இருக்கின்றார், ஜீவாத்மாக்கள் என்று நிறைய இருக்கின்றன என்பது துவைத கோட்பாடு. அப்புறம் துவைத அத்வைதம் ஒன்று இருக்கு இல்லையா, துவைத அத்வைதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது துவைதமும் அத்வைதமும் சேர்த்தி ஒரு மதம் உண்டானது அந்த காலத்துல. அது வந்து 11ஆம் நூற்றாண்டிலேயே நிம்பர்கர் அப்படிங்கிற ஒரு மகானால உருவாக்கப்பட்டது துவைத அத்வைதம். இந்த சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, துவைத அத்வைத தத்துவம் பரம்பொருளுக்கும் தனிப்பட்ட ஜீவர்களுக்கும் உள்ள பேதத்தில் அபேதம் என்பது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சூரியனுக்கும் சூரியனுடைய கதிர்களுக்கும் உள்ள உறவு போன்றது என்பதாக இந்த துவைத அத்வைதம் தன்னுடைய கோட்பாட்டை நிலைநாட்டுது. இப்ப துவைத அத்வைதத்தினுடைய கோட்பாடு என்ன? அதாவது இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அது சூரியன் மாதிரி. ஆனா அந்த இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட ஜீவர்கள் எல்லாம் சூரியனுடைய கதிர்கள் மாதிரி. அப்ப இங்க வந்து இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட கதிர்கள் போல இங்க பரமாத்மா ஒருவன் இருக்கின்றான், பரமாத்மாவினிடமிருந்து வெளிப்பட்ட ஜீவாத்மாக்கள் நிறைய இருக்கின்றன என்ற 2 கோட்பாடுகளையும் தன்னகத்தே கொண்ட ஒரு மதம் நிம்பர்கரால் 11ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டு, அது துவைத அத்வைதம் என்று 2ஐயும் இணைத்துக் கொண்ட ஒரு மதமாக பார்க்கிறோம். அதற்கு பிறகு துவைத அத்வைதத்துக்கு பிறகு ராமானுஜர் வராரு. ராமானுஜர் என்ன பண்றாரு, துவைத அத்வைதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அவர் ஒரு புது கோட்பாட்டை கொடுக்கிறாரு. அதுக்கு பேரு விசிஷ்டாத்வைதம். இந்த விசிஷ்டாத்வைதம்னா என்னன்னா, விசிஷ்டா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது என்று அர்த்தம். அப்ப தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு அத்வைதம், அதாவது வேறுபாடுகளுடன் கூடிய இருமைகள் இல்லாதது. இங்க வந்து இந்த விசிஷ்ட அத்வைதம் வந்து இருமைகள் இல்லாதது தான், ஆனா வேறுபாடுகளுடன் கூடிய இருமைகள் இல்லாதது என்று ராமானுஜருடைய கோட்பாட்டுல விசிஷ்டாத்வைதம் என்ற ஒரு விஷயம் வருது.
இங்க விசிஷ்டாத்வைதம்னால என்ன? தனிச்சிறப்பு உள்ள அத்வைதம் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். விசிஷ்டாத்வைதம்ங்கிறது வந்து அத்வைதத்திலேயே ஒரு தனிச்சிறப்பு கொண்டது என்ற கோட்பாட்டிலே ராமானுஜர் இதை முன்னிறுத்துகிறார். இப்ப இந்த ராமானுஜருடைய விஷயத்துல ஏதோ அவர் தனக்கு தோன்றிய ஒரு கருத்தை எடுத்து தன் போக்குல சொல்லிடல. அவருக்கு முன்னாடி இருந்த நிறைய ஆச்சாரியர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கிறார். அதுல போதாயனர், பாருஷி, குகதேவ், டங்கர், ஸ்ரீ பராங்குஷர், ஸ்ரீ ஆளவந்தான் போன்ற அநேக மகான்களின் கொள்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் வாயிலாக சேகரித்த சில ஆழமான கருத்துக்களை முன்னிறுத்தி விசிஷ்டாத்வைதம் என்ற ஒரு கோட்பாட்டை நிலைநாட்டினார். அப்ப இந்த மாதிரி மகான்கள் வந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க இந்த பாரத தேசத்துல. நமக்கு பல பாதைகள் பிரிய ஆரம்பித்தன. அப்ப இந்த பாதைகளை நோக்கி அவரவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்தந்த காலகட்டங்கள்ல மக்கள் எதையெல்லாம் முன்னிறுத்தி கொண்டு வராங்களோ அதை முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள், அதை முன்னிறுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு வந்து அரசர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த காலத்துல வந்து இந்த சைவ மதம் வளர்ந்ததுக்கும் வைணவ மதம் வளர்ந்ததுக்கும் சமயங்கள் அடிப்படையில நம்ம இதை வளர்த்தியதற்கு காரணம் என்னன்னா அரசர்களுடைய ஆதிக்கத்தினாலதான் இதெல்லாம் வளர்த்த முடியும். இப்ப வைணவ சித்தாந்தத்தை வந்து மக்களிடையே கொண்டு வந்து சேர்த்தணும்னா மன்னர்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த நாட்டு மக்கள் அதை கடைபிடிப்பார்கள். அது மாதிரிதான் சைவ சித்தாந்தத்தை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தணும்னா மன்னர்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை கடைபிடிப்பார்கள். அந்த நிலையில தான் அந்த காலத்துல வந்து இந்த சைவம் வைணவம் சண்டையெல்லாம் வந்தது. அப்புறம் சமண மதமும் அது உள்ள நுழைஞ்சு சண்டை போட்டுதான் சமணர்களை வந்து கழுவேற்றினார்கள். நிறைய சமணர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப இதெல்லாம் அரசர்களை கைக்குள்ள போட்டாதான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். தனிப்பட்ட மனிதன் செய்ய முடியாது. இதெல்லாம் மத சண்டைகள், சமய சண்டைகள் வந்து இந்த இறைவனை தேடுகின்ற பயண பாதையிலே இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கடவுளை அறிவதற்கான ஆய்வுகள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வு. இத பல ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகளாக நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். பரமனை தேடி, கடவுளை தேடி நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த தேடுதலில் முழுமை அடைந்தவர்கள் ஒரு சிலர் தான். மீதி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாத்தையும் குதறிட்டு சாகும்போது ஒண்ணுமே புரியாம செத்து போவாங்க. இப்படிதான் பெரும்பாலும் இருக்காங்க. அப்ப நாம வந்து இப்ப இந்த பாதையில வர்றதுனால ஒரு தெளிவுக்கு வந்துடணும். நம்ம எதை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாம பாடங்களை படிக்க கூடாது. மற்ற பாடங்கள் எல்லாம் நம்ம ஏன் இங்க கொடுக்கிறோம் சொல்றோம் அப்படின்னா கம்பேரிசன் பண்ணி நீங்க ஒரு தெளிவு அடையணும், குழப்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்க நிறைய விஷயங்களை நம்ம வந்து நம்முடைய இந்த குழுவுல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இப்ப நேத்து கூட ஞானேஸ்வரருடைய ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நீங்க படிக்கும்போது ஒவ்வொரு மகான்களும் அந்த பரமனை தன்னுள் எப்படி உணர்ந்தார்கள், அந்த உணர்ந்தல் என்ற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில நிகழ வேண்டிய ரசவாதம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். படிக்கிறதுனால மட்டும் அது அனுபவம் ஆயிடாது. அவர்களுக்குள்ள அது மலர வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா இருக்கு. இறை அனுபவம் என்பது நமக்குள்ள மலர வேண்டிய ஒரு ஆனந்த அனுபவம். அதை நம்ம எப்படி அனுபவம் ஆக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குழப்பம் இல்லாம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அனுபவம் ஆக்க முடியும். ஏன்னா இறைவன்னு யாருன்னே தெரியாம எப்படி இறை அனுபவம் ஆக்க முடியும்? நம்ம அனுபவிக்க வேண்டிய பொருள் எதுன்னே தெரியாம அதை எப்படி அனுபவமாக்க முடியும்? அப்ப அனுபவம் என்பது அதை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் நம்ம இடத்துல வந்தால்தான் அனுபவமாக்க முடியும். அது ரொம்ப முக்கியமா நாம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம நடைமுறையில பாத்தீங்கன்னா இப்ப சைவம் வைணவம் அப்படிங்கிற 2 விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா நம்முடைய பாரத தேசத்துல. இப்ப சைவ சமயம்ங்கிறது ஒரு தனி நெறி, வைணவ சமயம்ங்கிறது ஒரு தனி நெறி. ஆனா இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா துவைதம் விசிஷ்டாத்வைதத்தை சார்ந்து இங்க இருக்கு. ஆனா இங்க உண்மையான அத்வைதம் வந்து நடைமுறையில காணோம். அதிகமா நடைமுறையில இல்ல. ஏன்னா இங்க இந்த விசிஷ்டாத்வைதமும் இந்த சைவமும் அந்த அத்வைதத்தினுடைய கோட்பாடுகளை உள்ள நுழைச்சுக்கிட்டு இங்க ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். நாம வந்து இதுல ஒரு தெளிவுக்கு வந்துடுறோம். இப்ப விசிஷ்டாத்வைதம்னா என்ன, துவைதம்னா என்ன, சுத்த அத்வைதம்னா என்ன, வெறும் அத்வைதம்னா என்ன அப்படிங்கிற எல்லாவற்றிலும் தெளிவுக்கு வந்துடுறோம். அத்வைதத்தை நிலைநாட்டிய வந்து நிறைய மகான்கள் வந்து இருக்கிறாங்க. ஆதிசங்கர் எல்லாம் அதை பின்னாடி எடுத்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய நூல்களை கொடுத்தார். அதனால அத்வைதத்தை தோற்றுவித்தவர் ஆதிசங்கரர் நினைச்சுக்க கூடாது. ஆதிசங்கர் எல்லாம் அவர் பின்னாடி வந்து அதை எடுத்து நமக்கு நிலைநாட்டுறார். அவர் எந்த அடிப்படையில நிலைநாட்டுறாருங்கிறத நாம அவரு பாணியில போய் டீப்பா பார்க்கும்போது அந்த அத்வைத சித்தாந்தம் சொல்ல வர்ற விஷயம் பிரம்மம் தான் சத்தியம், இந்த பிரபஞ்சம் என்பது மாயா என்ற அடிப்படையில அவருடைய கருத்துக்களை நம்ம இடத்துல முன்னிறுத்துறார். இப்ப நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்ம வந்து எடுத்த உடனே இப்ப ஆதிசங்கர் சொல்றதா சரி அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரல.
நம்ம எல்லாவற்றையும் கலந்து ஆராய்ந்து நமக்கு ஒரு புரிதல் வருது இல்லையா? அந்த புரிதல்ல நமக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். இறை அனுபவம். அதுல தான் நம்ம நிக்க முடியும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நான் இந்த பாடத்துல உங்களுக்கு புரிய வைக்க போறேன். இப்ப இந்த விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே பொருளால் ஆனவைகள். ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து வெளிப்பட்டது என்று விசிஷ்டாத்வைதம் கூறுது. அப்ப விசிஷ்டாத்வைதம் கூறுகின்ற கருத்து என்ன அப்படின்னா, சித்து, அசித்து அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. சித்துன்னு ஒண்ணு இருக்கு, அசித்து அப்படின்னு இன்னொன்று இருக்குப்பா. இந்த 2னுடைய சேர்க்கையினால விளங்குகின்ற இரண்டற்றதான பிரம்மம் ஒன்று தனியா இருக்கு அப்படின்னு ஒரு 3 பாயிண்டா பிரிக்குது. அதாவது சித்துன்னு ஒண்ணு இருக்குது, அசத்துன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு 3 பாயிண்டா விசிஷ்டாத்வைதம் பிரிச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பிரம்மம் ஒருத்தர் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், பிரம்மம் ஒருவரே. அவரை நான் சத்துன்னு சொல்றோம், ஈஸ்வரன் சொல்றோம், அவரை நாங்க திருமால் என்று போற்றுகிறோம். விசிஷ்டாத்வைதம் சொல்லுகின்ற கருத்து என்னன்னா, இறைவன் ஒருவனே, பரமன் இருக்கின்றான், அவன் பிரம்மம், அவனுக்கு பேரு சத்து, ஆனால் அவன் ஈஸ்வரன், அவனே திருமால் என்பதாக சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? சித்து அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆத்மாக்களையும், உணர்வற்ற அசித்து எனப்படுறது இந்த உடலாகவும் வைத்துக்கொண்டு இந்த 2 சேர்ந்துதான் இந்த இயக்கம் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட அசத் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு இந்த உடம்பு இருக்கு. அசித்துனா அறிவற்ற பொருள், அசத்துனா இல்லாத பொருள்ங்கிற இந்த உடலை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த உடல் உண்மையிலேயே இல்ல, அது திடீர்னு இடையில வந்தது. அப்புறம் இந்த உடலுக்குன்னு தனியா ஏதாவது அறிவு இருக்கானா? இல்ல. ஏன்னா இந்த உடலுக்குள்ள அந்த உணர்வு இருந்தா தான் அறிவு இந்த உடலுக்குள்ள இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம். இறந்து போன ஒரு பிணத்துக்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்காது. ஆனா அந்த உயிர் இருந்தா தான் அது உணர்வு ரீதியா இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு பகுத்தறியும் இல்லையா? ஆகவே சித்துங்கிற ஒரு விஷயம், சித்துங்கிற ஒரு உணர்வு உணர்வு பொருளா இருந்தா அதுக்கு மதிப்பு, ஜட பொருளா இருந்தா அதுக்கு மதிப்பு இல்ல. ஆனா இந்த விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஜடமான உடலுக்குள்ள இந்த உணர்வாகிய சித்து நுழைஞ்சிக்கிறதுனால அது ஒரு உபயோகமான பொருளாக அந்த பரமனை அறிந்து கொள்வதற்காக இருக்கு. ஆகவே பரமாத்மாவே நிலையானவர், பூரண சுதந்திரம் உடையவர். இவர் சித்தும் அசித்தும் அவரை சார்ந்து இருப்பவைகள் என்பதாகவே விசிஷ்டாத்வைதம் சொல்லுகின்ற கருத்து. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா விசிஷ்டாத்வைதம் சொல்லுகின்ற கருத்தும் அத்வைத கருத்தும் நிறைய முரண்பாடு இருக்கு. அதை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் இது புரிய வரும். அதனால நான் சொல்ற கருத்தை கவனமா கேளுங்க. புரியலன்னா நீங்க 2வது தடவை கேட்டீங்கன்னா தான் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு மார்க்கம் இருக்கு இல்லையா? அச்சிந்திய பேத அபேதம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கு. இந்த மார்க்கம் என்னன்னா கிருஷ்ண பக்த மார்க்கம். கிருஷ்ணனுடைய பக்தர்களாக இவர்கள் எல்லாம் மாறிடுவாங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பகவத்கீதையினுடைய 4 முக்கிய விஷயங்களை எடுத்துக்குவாங்க. அது என்ன அப்படின்னா, ஜடம், ஜீவர்கள், காலம், கர்மா, இந்த 4 விஷயங்களை எடுத்துக்குவாங்க. இவங்க அச்சிந்திய பேத அபேத நிலையில் வருகின்றவர்கள். அப்ப இந்த 4 எடுத்துக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 5வதா ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பரம புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணன் என்று கிருஷ்ணனை தெய்வீக நிலையில முன்னிறுத்துகிறார்கள். அவரை பரமாத்மா என்கிறார்கள். அப்ப இவர்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை முன்னிறுத்துகின்ற மக்கள் அந்த பரம புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணனை முன்னிறுத்தி, அந்த கிருஷ்ணனிடமிருந்து வெளிப்பட்டவைகள் தான் இவைகள் எல்லாம், ஜடம், ஜீவர்கள், காலம், கர்மா என்பதெல்லாம் அப்படித்தான் வெளிப்பட்டது. ஆனா இந்த கர்மாவை நம்ம தனியா ஒதுக்கிக்கணும், அது பேதமை. அபேதம் என்பது இந்த ஜடம், ஜீவர்கள், காலம் என்ற இந்த 3ம் கிருஷ்ணனுடைய தொடர்புல இருக்கு. ஆனா கர்மா கிருஷ்ணனுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, ஜடம், ஜீவர்கள், காலம் அப்படிங்கிற இந்த 3ம் கிருஷ்ணனிடமிருந்து வெளிப்பட்டவைகள். கிருஷ்ணனுடன் சேர்ந்த இந்த ஜடம், ஜீவர்கள் மற்றும் காலம் ஆகிய அனைத்தும் நித்தியமானவைகள். இவைகள் எல்லாம் நித்தியமாகவே இருக்கின்றன என்றும், கர்மா மட்டுமே அவைகளில் இருந்து வேறுபட்டவைகள் என்றும் பிரித்து காட்டுகின்றன. இதுதான் அச்சிந்திய பேத அபேத தத்துவம் என்பதாக நம்ம இந்த தத்துவங்களை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி நம்முடைய 6 தத்துவங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே நடைமுறையில இருந்தன. இந்த 6மே வேதாந்த தத்துவங்கள் தான். வேதாந்தம் என்றால் வேதத்தினுடைய இறுதி பகுதி என்று அர்த்தம். வேதத்தினுடைய அந்தம், அந்தம்னா இறுதி. அப்ப வேதத்தினுடைய அந்தம் என்ற வேதத்தினுடைய இறுதி பகுதியை உபதேசிக்கின்ற மார்க்கங்கள் இந்த 6 மார்க்கங்களும் இருக்கின்றன. ஆனா இந்த 6 மார்க்கங்களும் எங்கிருந்து வந்தது? உத்தர மீமாம்சம் என்ற வேதத்தினுடைய இறுதி பகுதியிலிருந்து வந்த வேதாந்த பாதைகள் இவைகள் எல்லாம். இப்ப இந்த வேதாந்த பாதைகள்ல நீங்க எந்த வேதாந்த பாதையில் இருக்கீங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவாய்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வேதாந்தம் அப்படின்னா அத்வைதம் என்ற ஒரு கருத்தை ஃபர்ஸ்ட் விட்டுறணும். ஏன்னா அத்வைதம்ங்கிறதெல்லாம் ஒரு தனி கோட்பாடு. வேதாந்தம் என்பது பொது கருத்து.
அப்ப வேதாந்தம் என்பது வேதத்தினுடைய அந்தம் என்ற பொது கருத்துல நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? அத்வைதத்தில் இருக்கிறோமா, துவைதத்தில் இருக்குமா, விசிஷ்டாத்வைதத்தில் இருக்குமா, அச்சிந்திய பேத அபேதத்தில் இருக்குமா, தூய அத்வைதத்தில் இருக்குமா, இல்ல துவைதாத்வைதத்தில் இருக்குமா அப்படிங்கிற 6 பாதைகளையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதை உங்களுடைய உணர்வுக்கு ஒன்றுது அப்படிங்கிறத நீங்க இந்த பாதைகளை புரிந்து கொண்டு நீங்க விசாரம் பண்ணும்போதுதான் உங்களுக்கு அதுல ஒரு பிடிமானம் வரும். இதுதான் சரி அப்படிங்கிற உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும். உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இதுதான் இங்க மிக உயரிய பாதை. இப்ப இந்த மிக உயரிய பாதைக்குள்ள உண்மையிலேயே யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாக கடவுளை தேடுபவர்கள் வருகிறார்கள். அப்படி உண்மையாக கடவுளை தேடுபவர்கள் எங்க வந்து நிக்கிறாங்கங்கிற உண்மையை நான் உடைச்சிடுறேன். உண்மையா கடவுளை தேடி வர்றவங்க வந்து அத்வைதத்திலும் இல்ல, துவைதத்திலும் இல்ல, விசிஷ்டாத்வைதத்திலும் இல்ல, துவைத அத்வைதத்திலும் இல்ல. ஆனா அவங்க எங்க வந்து நிக்கிறாங்க தெரியுமா? தூய அத்வைதம், சுத்த அத்வைதத்துல வந்து நிக்கிறாங்க. சுத்த அத்வைதம் தான் நம்முடைய வேதம். வேதம் வந்து சுத்த அத்வைதம். இந்த சுத்த அத்வைதம் வந்து என்ன சொல்லுது தெரியுமா? அதனுடைய கோட்பாடு பின்னாடி சொல்றேன். இப்ப இந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து கிருஷ்ண பக்தியில வரக்கூடிய ஒரு மார்க்கம். இதுவும் வேதாந்தம். அப்போ நாம வந்து துவைதம் என்றால் பரமன் ஒருவன், பரமனிடமிருந்து வெளிப்பட்ட ஜீவாத்மாக்கள் நிறைய இருக்கின்றன என்பது துவைதம். விசிஷ்டாத்வைதம் என்பது பரமன் ஒருவன், அவன் திருமால், ஈஸ்வரன், அவனிடமிருந்து வெளிப்பட்டவைகள் எல்லாம் ஜீவாத்மாக்கள் என்பதாக விசிஷ்டாத்வைதம் சொல்லுகின்ற கருத்து. ஆக எல்லோருமே பரமன் ஒருவன் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். பிரம்மம் ஒன்று என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பிரம்மம் ஒன்றிடமிருந்து வெளிப்பட்டவைகள் எல்லாம் பிரம்மத்துக்கு வேறாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். அப்ப பிரம்மத்துக்கு வேறாக இருக்கின்றது என்று ஒரு விஷயத்தை சொன்னா பிரம்மம் ஒன்று என்பது அங்க ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா இங்க இறைவன் ஒருவனே அப்படின்னா இறைவனுக்கு வேறாக எதுவுமே இருக்க முடியாது இல்லையா? அப்பதான் அது ஏக்கம்னு சொல்ல முடியும். இறைவன் ஒருவன் என்று அவன் என்னுடைய தலைவன், என்னுடைய திருமால், என்னுடைய பரமன் என்றெல்லாம் அவனை புகழ் பாடிட்டு அவனுக்கு வேறாக நான் இருக்கின்றேன் என்ற ஒரு ஜீவத்துவ தன்மை நம்ம கிட்ட வந்துட்டா அப்ப இறைவன் பரமாத்மா, நான் ஜீவாத்மா என்ற இருமைகள் அங்க வந்து விடுகிறதுனால அங்க இறைவன் ஒருவனே என்ற கோட்பாடு வந்து தடைபட்டு போகும், தப்பா போகும், அது சரிப்பட்டு வராது என்றதான் இங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான உண்மை. அப்ப இங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய கோட்பாடுகளை கவனிச்சோம்னா இங்க ஆதிசங்கருடைய கோட்பாடு, ஸ்ரீ மத்வருடைய துவைத கோட்பாடு, ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத கோட்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அவரவர்கள் சொல்வது அவரவர்களுடைய கோட்பாடுகள் சரியாக இருப்பது போல அவர்கள் நிரூபிக்கின்ற வகையில வேதத்தினுடைய கருத்துக்களை முன்னிறுத்தி அங்க வந்து உபநிடதங்களுக்கு விளக்க உரைகள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேரு பாஷ்யம்னு பேரு. இப்போ ராமானுஜருடைய பாஷ்யம் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த கட உபநிஷத்துக்கோ அல்லது இந்த தைத்திரிய உபநிஷத்துக்கோ விளக்க உரை வந்து பாஷ்யம் எழுதியிருப்பாரு. ராமானுஜரும் எழுதியிருக்காரு, ஆதிசங்கரும் எழுதியிருக்காரு. இப்போ நீங்க கட உபநிஷத்துக்கோ அல்லது தைத்திரிய உபநிஷத்துக்கோ விளக்க உரையை வந்து நீங்க ஆதிசங்கரர் வழியில படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ராமானுஜருடைய வழியில படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆதிசங்கர் என்ன சொல்லுவார்னா இங்க எல்லாம் பிரம்மம் மட்டும்தான், மற்றதெல்லாம் மாயை அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அவருடைய விளக்க உரைகள் வந்து தைத்திரிய உபநிஷத்தை அடிப்படையாக வைத்து கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வரும். ராமானுஜருடைய விளக்க உரையை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா இங்க திருமால் தான் முக்கியமா பரமனாக இருக்கிறார், பரமாத்மாவாக இருக்கிறார். நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் என்ற அடிப்படையில இங்கு நம்முடைய ஜீவாத்மாக்கள் எப்படி விடுதலை அடைய வேண்டும், எப்படி பரமனை அடைய வேண்டும் என்ற பாதைகளை காட்டிக் கொடுப்பதாக உபதேசிக்கக்கூடிய விளக்க உரைகளாக அந்த பாஷ்யங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப உண்மையான ஆன்மீக தேடுதல் இருக்கின்றவர்கள் வந்து பரமனை வந்து நேரடி அனுபவத்தில் அறிய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களாக மட்டுமே இருக்க முடியும். அப்படி இறைவனை வந்து நேரடி அனுபவம் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் தான் உண்மையாகவே கடவுளை தேடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த 3 பேரும் சொல்றார்கள் இல்லையா, மெயினா நம்ம எடுத்துக்க வேண்டிய 3 கோட்பாடுகள் என்ன? அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் தான் நம்ம 3 கோட்பாடுகள். இந்த 3க்குள்ளேயே மற்றதெல்லாம் அடங்குது. ஆனா இந்த 3 முக்கிய கோட்பாடுகளுக்குள்ள நம்ம விவேகானந்தர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு? கடவுள் ஒருவன் இருந்தால் அவனை காண வேண்டும், காண முடியாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் என்ற ஒரு முக்கிய கருத்தை சுவாமி விவேகானந்தர் முன்னிறுத்துகிறார். அப்ப சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்தை வந்து முன்னிறுத்துறார் அப்படிங்கும்போது அவர் என்ன உண்மையா எதிர்பார்க்கிறாரு? கடவுள்ல வந்து நான் தேடுறேன், அந்த கடவுள் எனக்கு காட்சி ஆகணும், அந்த கடவுளை நான் அனுபவம் ஆக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படிங்கிற ஒரு நாஸ்திகன் மாதிரி பேசுறாரு. ஒரு ஆஸ்திகன் ஒரு நாஸ்திகன் மாதிரி ஏன் பேசுறாரு?
அந்த கடவுள் எனக்கு அனுபவம் ஆகலைன்னா அந்த கடவுளே எனக்கு வேண்டாம்ப்பா, அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமாகவும் முக்கியமாகவும் ஒருத்தரால சொல்ல முடியும்னா அது எப்படிப்பட்ட ஒரு முக்கிய கருத்து. அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணும் இங்க. ஏன்னா உண்மையான தேடுதல் உள்ளவர்களுக்காக நான் இதை சொல்றேன். கடவுளை தேடி பயணிக்கின்ற பல்வேறு பாதைகள்ல உண்மையாகவே கடவுளை நான் அனுபவமாக அறிய வேண்டும் என்று தேடுகின்றவர்களுக்கான அருமையான ஒரு கருத்து இதுதான். கடவுள் ஒருவன் இருந்தால் அவனை காண வேண்டும், காண முடியாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் என்ற சுவாமி விவேகானந்தருடைய கருத்தை நாம இங்க எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கும்போது, இந்த மற்ற 3 விதமான ஆச்சாரியர்களுடைய முரண்பாடான அறிவுரைகளை கொண்டு நாம கடவுளை தேடி பயணம் பண்ணோம்னா, நமக்கு குழப்பம் தான் மிஞ்சும். ஏன்னா இவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நமக்கு முன்னிறுத்துகிறார்கள். அப்ப அந்த முன்னிறுத்தும் போது நமக்கு என்ன தோணும்? இவர் சொல்றது சரியா? அவர் சொல்றது சரியா? அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையில நமக்கு புரிதலற்ற தன்மை தான் அங்க உண்டாகும். நாமே எடுத்து தொடர்ந்து படிச்சோம்னா, நிச்சயமா அந்த குழப்பத்துக்கு வந்துடுவோம். அல்லது ஏதேனும் ஒரு குருவின் மூலமா நம்ம அதை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நெறியை நம்ம கடைபிடிப்போம். இவ்வளவுதான் நடக்கும். இப்ப நீங்க ஒரு அத்வைத குரு ஆச்சாரியர் கீழ வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த அத்வைத குரு சொல்ற வழியில நீங்க போயிட்டு இருப்பீங்க. அவ்வளவுதானே தவிர, நீங்க துவைதத்தையோ, விசிஷ்டாத்வைதத்தையோ ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க ஒரு அத்வைத வழியில வருகின்றீர்கள். அவ்வளவுதான். அப்ப இது மாதிரி தான் நம்ம நெறைய பேர் இருக்கிறோம். இப்ப நம்ம நெறைய பேர் எப்படி கடவுள் பக்தி பண்றோம் அப்படின்னா, இப்ப துவைதம்ங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள போயிட்டோம்னா, அதை நம்ம சரியா எடுத்துக்கிட்டு அதுதான் சரிங்கிற மாரி போயிட்டு இருப்போம். அத்வைதம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போயிட்டா அதுதான் சரி அப்படிங்கிற மாரி போயிட்டு இருப்போம். மற்ற விஷயங்கள நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? அப்படி கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. இங்க உண்மையான ஞானம் என்பது என்னன்னா, ஆழமான தேடுதல் இருக்கணும். அப்பதான் அத அடைய முடியும். அப்ப நம்ம உண்மையா கடவுளை தேடுறவன் எப்படி அந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்சா சந்தோஷம் அடைவானோ, அந்த உண்மையான தாகம் யாருக்கு இருக்குதோ, அவன் தான் தீவிரமா தேடுவான். மற்றவர்கள்லாம் அப்படி தீவிரமா தேட மாட்டாங்க. அவங்கலாம் எப்படின்னா, ஒரு சேஃப் ஜோன்ல இருப்பாங்க. சேஃப் ஜோன் அப்படின்னா, இப்ப நம்ம வேலை வாய்ப்பு தேடி அலையிறோம். ஒரு வேலை கிடைச்சிடுது. மாசம் ஒரு 30,000 சம்பளம். போதுமே. டெய்லி ரூ. 1000 கிடைச்சிடுது. மாசம் 30,000 சம்பளம். அமைதியா வாழ்க்கைய கொண்டு போலாம். ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு சேஃப் ஜோன்ல உட்கார்ந்துருவாங்க. ஆனா அந்த 30,000த்துக்குள்ளேயே வாழ்க்கைய ஓட்ட முடியுமான்னா எப்படி ஓட்ட முடியும்? காலம் மாறிக்கிட்டே இருக்குல்ல. விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குல்ல. அப்ப நம்ம ஒரு 30,000த்துக்குள்ள குடும்பத்த ஓட்டலான்ட்டு அன்றைக்கு அவங்க ஏற்படுத்திக் கொண்ட அந்த சேஃப் ஜோன் என்ன பண்ணும்? எதிர்காலத்துல அவங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கும். போராட்டமா இருக்கும். அவங்க எதிர்பார்க்கிற மாரி வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியாது. அந்த பொருளாதாரம் போதுமானதாக இருக்காது. அப்ப அவங்க பாதைய மாத்தலான்னா, ரொம்ப நாள் சேஃப் ஜோன்லயே இருந்துட்ட பிறகு அவங்களால உடம்பு ஒத்துழைக்காது, மனசு ஒத்துழைக்காது. அப்புறம் வேற விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அவர்கள் உண்டாக்கிக்கவே இல்ல. ஏன்னா, இப்போ இந்த துறையில நல்லா மாசம் 30,000 சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னொரு துறைய பத்தி நான் ஏன் கவலைப்படணுங்கிற ஒரு ஆணவத்துல தான அந்த 30,000 வாங்கிக்கிட்டே காலத்த ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. வேற தொழில் கத்துக்கவும் இல்ல. அப்ப அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா? இது நம்ம நடைமுறை உண்மை இல்லையா வாழ்க்கையில? அதனால ஒப்பிட்டு சொல்றேன். ஏன்னா நானு ஆன்மீகத்த மட்டும் பேசினா சிலரால புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறதுக்காக. அப்ப நடைமுறை வாழ்க்கையில நம்ம எப்படி ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறோமோ, அது மாரி ஆன்மீகத்திலயும் அப்படித்தான் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கோம். எப்படின்னா, இப்ப நமக்கு இப்ப பெருமாள பிடிச்சிருக்கு. திருமால் எனக்கு தலைவன். அவ்வளவுதான் போதும். அவர நான் வழிபாடு பண்ணிக்கிட்டு, அவரையே பிடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன். அவரே எனக்கு கடவுள், அவரே எனக்கு தலைவன் அப்படின்ட்டு அப்படியே அவர வணங்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறதுனால, நமக்கு என்ன வருது? ஒண்ணும் வர்றது கிடையாது. இந்த மாரி வழிபாட்டுகள்ல பெரும்பாலானவங்க அவங்க அடைய வேண்டிய இலக்க அடையறாங்களான்னா, கிடையவே கிடையாது. அப்படியே கடவுள கும்பிட்டுட்டே இருப்பாங்க. காலத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான் தவிர, அவங்களுடைய நோக்கம் நிறைவேறாது. அவங்களுடைய இலக்கை அவர்கள் அடைய முடியாது. அப்ப அது மாரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சேஃப் ஜோன்ல இல்லாம, இங்க ஸ்ரீ மத்வர் என்ன சொல்ல வராரு? ஸ்ரீ ராமானுஜர் என்ன சொல்ல வராரு? அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள நமக்கு முன்னிறுத்தும்போது, நமக்கு ஒரு குழப்ப நிலை மேலோங்கினாலும், நம்முடைய தீவிர தேடுதல்ல இங்க உண்மையிலேயே வேதம் என்ன சொல்ல வருது? உபநிடதங்கள் எதை பற்றி பேசுது? அதை எப்படி இவர்களால மாற்ற முடியுது? அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நமக்குள்ள சுயமாக எழுந்திருக்கணும் இல்லையா? அப்படி எழுந்திருக்கிறது தான் இங்க விவேகம்னு சொல்றோம். இங்க விவேகம், பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு பாடமெல்லாம் நம்ம ஏன் நம்ம பாடத்திட்டத்துல அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய புத்தி சக்திய நம்ம விரிவுபடுத்தி நம்ம இந்த விஷயங்கள விசாரணை செய்து பார்க்கணும். அப்படியே ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஒருத்தர் சொல்றத எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம விசாரணை செய்து விவேகத்தினால அது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்டு இங்க பயணம் பண்ணணும். அப்ப நாம இங்க இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? பிரம்மம் என்ற அடிப்படையில பார்க்கிறோம். இப்ப பிரம்மம் அப்படிங்கிற சொல்லே பிருகத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை. பிருகத் அப்படின்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல
பிரக் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருதவுடைய மூல வேர்ச்சொல்லிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. அந்த பிரக், பிருகத் அப்படிங்கிற வார்த்தையினுடைய தமிழ் விளக்கம் என்ன அப்படின்னா, மிக பெரியது அப்படின்னு அர்த்தம். மிக மிக பெரியதுன்னு அர்த்தம். அப்ப இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற அடிப்படையில, இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற அடிப்படையில பிரம்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம நடைமுறைப்படுத்துறோம். அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரோம். ஆனா உண்மையில வேதம் வந்து பிரம்மம்னு சொல்றது கிடையாது. தத்துன்னு தான் சொல்லும். வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம் வந்து தத் அப்படிங்கிற வார்த்தையோட தான் முடிக்குமே தவிர, அதுன்னு தான் சொல்லுமே தவிர, இறைவனுக்கு அது நாம ரூபத்தை சூட்டவே சூட்டாது. அதாவது வேதத்தினுடைய முக்கிய விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் இங்க. எடுத்துக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, வேதம் வந்து எந்த ஒரு நாம ரூபத்துக்குள்ள இறைவனை கொண்டு வராது. இறைவனை சுட்டிக்காட்டும்போது கூட தத்துங்கிற வார்த்தையில தான் சுட்டிக்காட்டும். அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாகவே இருக்கிறாய்ன்னு தான் சொல்லும். ஏன் நீ பிரம்மமாக இருக்கிறாய், அல்லது நீ வந்து இறைவனாக இருக்கிறாய், நீ சிவமாக இருக்கிறாய்ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லாது. ஆனா டெஃபினிஷன் குடுக்கும்போது சொல்லும். பிரம்மம்னா எப்படிப்பட்டது அப்படிங்கிற விளக்கம் குடுக்கும். ஆனா அதுக்கு பெரியதுங்கிற அர்த்தத்துல தான் அது விளக்கம் குடுக்குமே தவிர, அது நாமம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அது இறைவனுடைய பெயர் என்பதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. பிரம்மம் என்றால் மிக பெரியவன் என்று அர்த்தம். அப்ப இங்க இந்து சமயத்துல நம்ம இந்த உண்மையான ஒரு மெய்ப்பொருளை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது, இந்த பாதையில நெறைய பேர் வந்திருக்காங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன். 6 தரிசனங்கள் இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்துல 6 தரிசனங்கள்ல நெறைய பேர் பயணம் பண்றாங்க. இதுல வந்து நம்முடைய பாரத தேசத்துல மட்டும் இல்ல. மாற்று மதங்கள்ல கூட இப்ப இஸ்லாமிய மதத்துல நம்ம இறைவனை தேடுறவங்க இருக்காங்க. கிறிஸ்துவ மதத்துல இறைவனை தேடுறவங்க இருக்காங்க. அப்படி நெறைய மதங்கள் வந்து இறைவனை தேடி பயணிக்கிறதுல, இந்த இஸ்லாமிய மதத்துல வந்து சூஃபிசம் ஒரு அமைப்பு இருக்கு. சூஃபிசம் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சிந்தனை இருக்கு. இவங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து இப்ப அல்லாஹ்ங்கிற ஒரு வழிபாட்டுக்குள்ள இறைவனை, பிரம்மத்தை அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இந்த வழிபாட்டு முறையில இவங்க சூஃபிசம் வந்து நம்முடைய அத்வைத சித்தாந்தத்தோட பொருந்தி வருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அத்வைத ஞானிகளோட தொடர்புல இருந்ததுனால, இது ஒரு தனி அமைப்பு. இவர்களுக்கும் மற்ற இஸ்லாமியர்களுக்கும் ஒத்துக்காது. அதாவது மற்ற இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறைகள், அந்த 6 வேளை தொழுறது இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கைகளுடைய மத நம்பிக்கைகளோட இவங்க முற்றிலும் விலகி இருப்பார்கள். சூஃபிசம் கொஞ்சம் டோட்டலி டிஃபரன்ஸ் ஃப்ரம் அதர் முஸ்லிம்ஸ். அப்ப இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சூஃபிசம்ங்கிற இஸ்லாமிய சிந்தனையும், சீக்கியம் போன்ற சிந்தனைகள் கூட நம்முடைய அத்வைத சிந்தனைகளாகத்தான் இருக்கிறது என்று நாம் இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க என்ன அத்வைத சிந்தனைக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் அப்படிங்கிறத இங்க பிரம்மத்தை அறிவதற்கான ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்க பார்க்க போறோம். அப்ப இங்க நாம நடைமுறையில நெறைய தேவதைகள் எல்லாம் உருவாக்கி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படிங்கிற இந்த 3 தேவதைகளை நாம உண்டாக்கி, அதுல படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற 3 தொழில்களை உண்டாக்கி செய்கின்ற கடவுள்கள்ல வந்து ஒரு பிரம்மாங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். அந்த பிரம்மாவும் இந்த பிரம்மனும் ஒண்ணு இல்ல. அதிலேயே குழப்பம் வந்துடக்கூடாது. நெறைய பேர் அதிலேயும் குழப்பம் இருக்கு. இங்க படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மா வேற, இந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிருகத் அப்படிங்கிற பேர்ல வர்ற பிரம்மம் வேற. அப்ப இந்த பிரம்மா, பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்துல குழப்பம் வந்துடக்கூடாது. அப்ப இங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விசிஷ்டாத்வைதிகள் வந்து பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தையும், இங்க பிரம்மா அப்படிங்கிற படைப்பு கடவுளாக இருக்கிற மாரியே விஷ்ணுவையும் கொண்டு போய் அதுல போட்டுக்கிறாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஏன்னா இப்ப பிரம்மா அப்படிங்கிறத வந்து நீங்க பிரம்மம் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அப்ப என்ன நடக்கும்? இப்ப இங்க வந்து விஷ்ணுவும் பிரம்மம் அப்படிங்கிற மாரி தானே ஆகுது. அப்ப விஷ்ணுவும் பிரம்மம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க விசிஷ்டாத்வைத கோட்பாடுபடி அவர்களுக்கு பிரம்மம்ங்கிற தலைவன் வந்து விஷ்ணு தான். மகாவிஷ்ணு தான் அவர்களுக்கு தலைவன். அப்ப அந்த மாதிரி ஒரு கடவுள கொண்டு வந்து உருவகப்படுத்திக்குவோம். ஆனா இங்க வந்து உருவகப்படுத்தக் கூடாது. ஏன்னா இங்க இறைவன் என்பவன் நிர்குண வடிவத்துல இருக்கிறான். அவனுக்கு குணமே கிடையாது. அதுதான் பிருகத்ங்கிற பேர்ல அழைக்கப்படுகிறது. பிருகத்னா மிக பெரியது. அதற்கு உருவமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மத்தை பத்தி நம்ம பேசும்போது, அது உருவ வழிபாட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு உண்மைய நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க அத்வைதத்துக்கும், விசிஷ்டாத்வைதத்துக்கும் தான் நம்ம முக்கியமான வேறுபாடுகள பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப துவைதம்ங்கிறது நம்ம செகண்டரி விட்டுறலாம். துவைதம்ங்கிறது ஏன் விட்டுறலாம் அப்படின்னா, அங்க வந்து பரமாத்மா ஒருத்தர் இருக்கின்றார். ஜீவாத்மாக்கள் நெறைய இருக்கின்றன அப்படிங்கிற அவங்க கோட்பாடுல, அவங்க தனி சித்தாந்தம். அது வந்து அவங்க ட்ராக் மாறி போயிட்டாங்க. அவங்க டோட்டலா அத்வைதத்த எடுத்துக்கவே மாட்டாங்க. அதனால அவங்கள நம்ம விட்டுருவோம். ஆனா அத்வைதத்தை எடுத்துக்கொண்ட விசிஷ்டாத்வைதமோ, சுத்த அத்வைதமோ, துவைதாத்வைதமோ எல்லாம் அத்வைதத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் அத்வைதத்தை எடுத்துக்கிட்டு அத்வைதத்தை குழப்புறாங்க இல்லையா? அதுல தான் நம்ம கொஞ்சம் கிளியர் ஆகணும். நீங்க
அத்வைதத்தினுடைய குழப்பத்திலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னா நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம துவைதம் அத்வைதம் ரெண்டு விஷயம் தான் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால விசிஷ்டாத்வைதத்தையே எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த பெருமாளை பிரதான கடவுளாக வழிபாடு பண்றதுனால அந்த வேதாந்த கூற்றுக்கள் நம்ம எப்படி அத்வைதத்துல ஆதிசங்கரர் நிறைய விஷயங்களை சொல்றாரோ அது மாதிரி ராமானுஜர் சொல்ற உபனிஷத கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு குழப்பத்தை கொடுக்கும் என்பதற்காக இந்த அத்வைதம் விசிஷ்டாத்வைதத்துக்குள்ள வேறுபாடுகளை நம்ம இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்ப நான் சொல்றேன். இப்ப ஆன்மாவை பற்றிய, அதாவது பரமனை பற்றிய, பிரம்மத்தை பற்றிய விசிஷ்டாத்வைத வேதாந்த கூற்று அத்வைதத்தில் சொல்லப்படுவதிலிருந்து சற்று மாறுபட்டு காணப்படுகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சத் அப்படிங்கிற ஒரு இருப்பு இருக்கு இல்லையா, அது சித் என்ற உணர்வு உள்ளதை, அதாவது ஆன்மா என்று நம்ம அதை அழைத்தாலும் அந்த சத் எனும் பிரம்மத்தினுடைய ஒரு அம்சம் மட்டும்தான் இந்த சித் என்பதாக விசிஷ்டாத்வைதம் ஏற்றுக்கொண்டாலும் இந்த இரண்டும் ஒன்றாக முடியாது என்பது அவர்களுடைய வாதம். விசிஷ்டாத்வைதத்தினுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, சத்துங்கிற ஒரு இருப்பு இருக்குப்பா, அது பிரம்மம் இருப்பு, அது நான் ஒத்துக்கிறோம். அது எங்களை பொறுத்த வரைக்கும் திருமால் தான் கடவுள், அவர் தான் சத்தா இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த சத்துங்கிற ஒரு இருப்பு இப்ப நம்ம உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சித்தா மாறி இந்த இயக்கத்துக்கு வருது இல்லையா, உணர்வா இருக்குது நமக்குள்ள. அந்த உணர்வை என்ன பண்றாங்கன்னா ஆத்மா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதாவது இப்ப அந்த உணர்வுக்கு தான் இங்க ஆத்மாங்கிற பேரு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாங்கிற பேரு எங்க திடீர்னு வந்தது அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க பிரம்மங்கிற வார்த்தை ஆத்மாவா எப்படி மறிவிச்சு அப்படின்னா அதுக்கு மூலச்சொல் இருக்கு. சான்ஸ்கிரிட்ல அன் அப்படிங்கிற மூலச்சொல்ல இருந்து ஆத்மா வெளிப்பட்டது. அதாவது ஆத்மன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆத்மன்கிறதுல ஆன்மன் என்று மாத்தி அதுல அண்ணுங்கிற வேர்ச்சொல்லை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல அந்த உண்மையான வேர்ச்சொல்லுக்கு காரணம் என்னன்னா உணர்வு, மூச்சு, சாரம் என்று பெயர் அதுக்கு சான்ஸ்கிரிட் வேர்ட்ல. அப்ப இங்க அந்த உணர்வுங்கிற சித்து ஆத்மாவா இருக்கு. இப்ப இதனால என்ன நிறைய பேருக்கு குழப்பம் அப்படின்னா, இப்ப நாம எல்லாம் ஜீவாத்மாக்கள், நிறைய பேர் தனித்தனியா இருக்கிற ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி உயிரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இதுதானே துவைத கோட்பாடு, விசிஷ்டாத்வைத கோட்பாடுலாம் இப்படிதான் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஜீவாத்மாக்கள். அப்ப நம்ம தனித்தனி ஜீவாத்மாக்களை எப்படி இருக்கிறோம், தனித்தனி சித்தா இருக்கிறோம் அவங்க நினைச்சுக்கிறாங்க. விசிஷ்டாத்வைதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு உயிர்ப்பா, அவன் ஒரு உயிர்ப்பா, நீ ஒரு ஆத்மாப்பா, அவன் ஒரு ஆத்மாப்பான்னு தானே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேருடைய வழிபாட்டு முறைகள் என்னன்னா, நீ ஒரு ஆத்மா, அவன் ஒரு ஆத்மா, நீ நல்ல ஆத்மா, அவன் கெட்ட ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம், அந்த ஆத்மா பலவா இருக்கிறதாவும் அவங்க பாக்குறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நீ ஒரு ஆத்மா, அவங்க ஒரு ஆத்மான்னு பாக்குறாங்க. ஆனா உண்மையிலே அந்த ஆத்மாங்கிறது என்னங்கிறது தெரியணும் இல்லையா, அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், உண்மையான சுத்த அத்வைதத்துல எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு விஷயம் இருக்கு, சத்து அப்படிங்கிற ஒரு இருப்பு இருக்கு, அது மட்டும் தான் இருக்கு, அதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனா அது என்ன ஜடமா, சத்துன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அந்த இருப்பு எப்படிங்க அப்படியே ஒண்ணுமே இல்லாம கல்லு மாதிரி கிடக்குமா அல்லது மண்ணு மாதிரி கிடக்குமானா இல்ல. அந்த சத்துங்கிற ஒரு இருப்பு ஒரு அறிவு பொருள், அது ஒரு உணர்வு பொருள் இல்லையா. அப்போ இங்க இறைவன் என்பவன் எப்படி இருக்கிறான், சத்தாக இருந்தாலும் சித்தாக இருக்கிறான்ங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பாயிண்ட சொல்றேன். இது ரொம்ப ஆழமான உண்மை. அந்த சத்து எப்படி இருக்குன்னா சித்தா இருக்கு. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம், இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க அறிவா இருக்கிறீங்களா ஜடமா இருக்கீங்களா, நீங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்ந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கீங்க, அறிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் இருக்கிறேன்ங்கிறத நீங்க உணர முடியலன்னா நீங்க ஜடமா இருக்கிறீங்க, செத்து போயிட்டீங்க, சவம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதானே விஷயம். அப்போ இப்போ நீங்க அத்வைத சித்தாந்தத்தினுடைய ஆழமான உண்மையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சத் என்ற ஒரு இருப்பு சித்தாக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சித்துக்கு வேறாக சத்து இருக்க முடியாது இல்ல. அப்ப அங்க பிரிக்கவே முடியாது, சத்தையும் சித்தையும் பிரிக்கவே முடியாது. பிரிச்சா அங்க சத்துக்கு வேல்யூ இல்ல, சித்துக்கு வேல்யூ இல்ல. அப்ப நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கலாம், இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு அறிவே இல்ல, நீங்க ஜடம் மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இருக்குமா, வேல்யூ கிடையாது. அல்லது வெறும் அறிவு மட்டுமே உங்ககிட்ட பிரகாசிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருப்பு இல்லைன்னா நீங்க எப்படி அந்த அறிவை வெளிப்படுத்த முடியும், அதுக்கும் வேல்யூ கிடையாது. அப்போ இங்க உங்களுடைய வேல்யூ வெளிப்படணும்னா நீங்க இருக்கணும், நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிற அறிவு இருக்கணும், இது ரெண்டும் உங்ககிட்ட இருக்கணும். உங்களை நான் காட்டி கொடுக்க முடியாது. ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலா அப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஏமா நீங்க தான் கமலா அப்படின்னு நான் போய் உங்களையே சுட்டி காட்ட முடியாது. நீங்க தாங்க ராமசாமி அப்படின்னு உங்களை நான் சுட்டி காட்ட முடியாது. காரணம் என்னன்னா, இன்னொருத்த சொல்லி தன்னை தான் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அவங்க இல்ல. அவர்களுக்கே அவர்கள் இருக்கிறேங்கிற அந்த தன்னுணர்வு அவங்க கிட்ட இருக்குது இல்லையா. அப்படித்தான் இறைவன் இருக்கிறான்.
இறைவன் வந்து தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், தன்னையே உணர்ந்தவனாய் இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனுடைய இருப்பு எப்படி இருக்குது? சித்தாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க சத்தையும், சித்தையும் பிரிக்க முடியாது. ஆகவே அந்த சத்தும், சித்தும் சேர்ந்தா அங்க நமக்கு ஆனந்தம் இருப்பது தெரியும். அப்ப இந்த அடிப்படை தான் அத்வைத கோட்பாடு. இத விசிஷ்டாத்வைதம் ஒத்துக்கிறது இல்ல. விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, சத்துங்கிற ஒரு இருப்பு இருக்குப்பா. அவர்தான் திருமால், அவர்தான் பெருமாள். ஆனா, அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆற்றலாகிய சித்து, உணர்வாகிய அந்த சக்தியானது பல்வேறு ஆத்மாக்களாக பரிணமித்திருக்கின்றன. அது வேறு, இது வேறு என்று அவைகள் குழப்பத்தை உண்டு பண்றதுனால, நம்ம விசிஷ்டாத்வைத கோட்பாடோட நம்ம முரண்படுகின்றோம் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது இதே விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஆன்மாவுக்கும் அது குடியிருக்கின்ற உடம்புக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத ஒரு உறவு எப்படி இருக்கிறதோ, அதுபோல பிரம்மமும் ஆன்மாக்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் உள்ளது அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த அவங்க முன்னிறுத்துறாங்க. யாரு? விசிஷ்டாத்வைதிகள். இத வந்து அத்வைத சித்தாந்தம் ஒப்புக்கொள்வதில்லை என்று நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன் ஒப்புக்கொள்றது இல்ல அப்படின்னா, சித்துங்கிற உணர்வு வந்து சத்தென்ற இருப்புக்கு வேறாக இருக்குமானால், அந்த சத்து என்பது தன்னிருப்பை தான் எவ்வாறு உணரும் என்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா, இப்ப அந்த சத்து வந்து தன்னை தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்குள்ள சித்து இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா நான் இருக்கிறேன்ங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும், உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். இப்ப கல்லோ, மண்ணோ வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்காது. ஒரு கல்லுக்கு வந்து நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சுக்காது. அல்லது ஒரு தாவரமே தெரிஞ்சுக்குமான்னா தெரிஞ்சுக்காதுன்னு நம்ம பாடத்துல சொல்லியிருக்கிறோம். நம்ம பாடத்திட்டம்லாம் எப்படி நம்ம ரொம்ப டீப்பா கொண்டு வந்தோம். ஒரு அறிவுலயும் கண்டுபிடிக்க முடியாது. 5 அறிவு மிருகங்களுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. 6வது அறிவு பரிமாணத்துல வந்த மனிதன் மட்டும் தான், தான் அந்த சத்தாகத்தான் இருக்கிறேன். அது எதனால நான் இருக்கிறேன்? சித்து இருப்பதனால நான் சத்தாக இருக்கிறேன். நான் சித்து என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில நான் சத்தாக இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய உண்மையை நாம உணர்வதுதான் இங்க அத்வைத சித்தாந்தம். அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டா, இதற்கு எதிரான ஒரு வாதத்தை முன்வைக்கின்ற விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் சிந்தனை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையாக சிந்திக்க தெரிந்தவன் எவனும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப இந்த மாதிரி சித்தாந்தங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் புடிச்சுக்கிட்டு சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க இல்லையா? அந்த சேஃப் ஜோன்ல இருக்கிறவனுக்கு வந்து வேற ஒரு விஷயம் இப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கவே ஆர்வம் காட்ட மாட்டான். அவனுக்கு வந்து அதுவே போதும். நமக்கு பரமாத்மா இருக்காருப்பா, திருமால் இருக்காரு, அவரு பாத்துக்குவாரு. அவரு பரமாத்மா, நான் ஜீவாத்மா அப்படிங்கிற அடிப்படையில அவன் வாழ்க்கையை ஓட்டிடுவான். ஆனா அப்படியே ஓட்டுனாலும் அவன் அடையக்கூடிய இலக்கு என்ன? ஒன்றும் அடைய முடியாது. வைகுண்டத்துக்கே போகணும்னு நினைச்சாலும் வைகுண்டம் எல்லாம் போக முடியாது இல்லையா? அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்க ஆழமா நம்ம பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க இந்த பாடம் இங்க எடுக்கப்படுது. அப்ப இங்க படைக்கப்பட்ட உடல்கள்ல உயிராக உணர்வாக இருக்கின்ற சித்தென்ற அறிவு செயல்பட வேண்டுமானால் அங்கு சத்தென்ற இருப்பு அந்த உடலுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்ப ஒரு சித்து இயங்கணும்னாலும் அங்க சத்து இருந்தா தான் சித்தே இயங்கும். ஆக சத்து என்பதே சித்து என்பதாக இருப்பதை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ, அதைத்தான் நம்ம வந்து சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை என்ற ஒரு அடிப்படையில அதை நம்ம மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறோம். ஆனா இதே விஷயத்தை வந்து சைவ சித்தாந்தம் சொன்னாலும் அவர்களிடத்துல துவைதம் இருக்கு. ஏன் துவைதம் இருக்குன்னா, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லைன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இப்போ வீட்டுல கணவன் மனைவி உறவு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க சிவபெருமானையும் சக்தியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, பொண்டாட்டி இல்லைன்னா புருஷன் இல்ல, புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டி இல்ல அப்படின்னா அந்த குடும்பமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில அவங்க வாழ்றாங்க. அதனுடைய டெப்த் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா? டெப்த் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க சிவம் எப்படிப்பட்டது, சக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிற புரிதல் நமக்கு கொஞ்சம் ஆழமா உள்ள போனா, இங்க 2ம் வேறு வேறு இல்ல. அப்ப இங்க வந்து அந்த நிலைப்பாடு நம்ம கிட்ட புரிஞ்சிட்டா, இங்க வழிபாடுகள்ல இவ்வளவு மாற்றங்கள் தேவையில்லை இல்லையா? சக்திக்கு உண்டான ஒரு வழிபாடு தேவையில்லை, சிவத்துக்கு உண்டான ஒரு வழிபாடு தேவையில்லை, முருகனுக்கு உண்டான கௌமாரம் தேவையில்லை, விநாயகனுக்கு உண்டான கானாபத்தியம் தேவையில்லை. அப்ப இதெல்லாம் நம்ம சமயங்களுக்குள்ள பிரிவினைகளை வைக்கிறதுனால இத்தனை தேவதைகளை உண்டாக்கி இத்தனை வழிபாடுகளை கொண்டு வர வேண்டியதா இருக்குது இல்லையா? இதுதான் நமக்கு வந்து அந்த அத்வைத சித்தாந்தம் மருவி போனதற்கான பல்வேறு குளறுபடிகள் என்று நாம் இங்க சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இங்க நம்முடைய அத்வைத சித்தாந்தத்துல நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, சுத்த அத்வைதத்துக்குள்ள வரணும். சுத்த அத்வைதம்ங்கிறது என்னன்னா, தன்னிருப்பை தான் உணராமல் சத்து இருக்குமானால், நான் இருக்கிறேன் என்பதை ஒருவனால் உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனா அவன் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லணும்னா அதுக்கு அவனுக்கு அறிவு இருக்கணும். அறிவு இல்லாம ஒருத்தன் நான் இருக்கிறேன்னு எப்படி சொல்லுவான்? அது கல்லோ மண்ணோ சொல்லாது.
அப்ப அறிவுள்ள ஒருவன் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அப்ப தான் இருப்பதை ஒருவன் உணர்கின்றான் என்றால் அந்த சத்து சித்தின் மூலமாக உணர்கின்றது இல்லையா? அப்போ அந்த சத்தும் சித்தும் வேறு வேறாக இல்லை, இரண்டும் ஒன்றே என்பதுதான் சுத்த அத்வைத சித்தாந்தம். அப்ப இது புரியாததுனாலதான் பௌத்த மதம் என்ன பண்ணிடுது, சத்து மட்டும் இருக்குதுங்குது, ஆனா அது சூன்யம்ங்குது, ஜடம்ங்குது. இப்ப இதனாலதானே பௌத்த மதம் ஃபெயிலியர் ஆனது. நம்ம இந்தியாவில இருந்து நம்ம ஏன் வெளியேற்றணும்? இங்க சத்து மட்டும் இருக்கு அப்படின்னா, அந்த சத்து இருக்கிறத யாருப்பா உணர்றா அப்படின்னு கேட்டா, அங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுது. ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதுக்கு அப்படி சொல்றது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதைத்தான் நம்ம எப்படி எடுத்து சொல்றோம்? சத்துன்னு ஒண்ணு இருக்கணும்னா, அதுக்கு ஒரு நான் இருக்கிறேன்ங்கிற அந்த புரிந்து கொள்பவன் யாருப்பா? சூன்யம்னு சொல்றவன் யாருப்பா? அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன் நிறுத்துறோம். நீங்க ஜடம்னு சொல்றதா இருந்தாலும் சரி, சூன்யம்னு சொல்றதா இருந்தாலும் சரி, அப்படி ஒருத்தர் சொல்லணும்னாலே அந்த சொல்லுக்கான ஒரு மூலம் உங்ககிட்ட இருக்கணும் இல்லையா? அது அறிவு தானே. அந்த அறிவு இருந்தா தானே நான் சூன்யம்ங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் ஜடம்ங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப நான் ஜடம், நான் சூன்யம் அப்படின்னு சொன்னாலும், அங்க நம்ம கிட்ட ஒரு அறிவு இருந்தா தான் நான் ஜடம், நான் சூன்யம் என்று சொல்ல முடியும். அப்ப தன்னை சூன்யம் என்று சொல்லுகின்ற பௌத்த மதம் எது அடிப்படையில உன்னை நீ சூன்யம் என்று சொல்கிறாய்? அப்ப சூன்யம் என்று சொல்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன் வைத்தோம்னா, அவங்க கிட்ட பதில் இல்லை இல்லையா? அது மாதிரி தான் நம்ம நிறைய மற்ற சித்தாந்தங்கள்லயும் பதில் இல்ல. எந்த சித்தாந்தங்களுக்கும் இதற்கு பதிலே கிடையாது. அப்ப இதே பிரச்சனையை தான் விசிஷ்டாத்வைதமும் செய்கிறது. விசிஷ்டாத்வைதமும் இதைத்தான் செய்யுது. பரமன் ஒருவன் இருக்கின்றான், அவன் பரமாத்மா, திருமால், பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த பரமாத்மாவுக்கு வேறாக நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாலே அங்க சத்து வேற சித்து வேறங்கிற அந்த நிலைப்பாடு அங்க வந்துட்டா, அங்க இருமைகள் வந்து விடுகிறது. அப்ப அது தூய அத்வைதமாக இருக்க முடியாது, சுத்த அத்வைதமாக இருக்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப சத்து சித்தும் இரண்டும் ஒன்றே என்பது உணரப்பட்டால் அங்கு அனந்தமான ஆனந்தம் அடையப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கான முழு விளக்கமே என்னன்னா, சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து அனந்தம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழமான உட்பொருள் என்னன்னா, சத்து சித்து ரெண்டும் ஒன்று என்பதை ஒருவன் உணர்ந்து கொண்டான் என்றால் அவனிடத்திலே எல்லையற்ற ஆனந்தம் உண்டாகும், அனந்தமான ஆனந்தம் அடையப்படும். அதுதான் சச்சிதானந்தம் என்ற இறை பெயராக நம்ம பார்க்கிறோம். இது நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்ட பெயர். சச்சிதானந்தம் என்பது இங்க நாமமும் இல்ல, ரூபமும் இல்ல. அந்த உணர்வை உணர்ந்து கொண்ட தன்னிருப்புக்கான ஒரு பெயராக நம்ம அதை வைத்திருக்கிறோம், புரிதலுக்காக. அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த சச்சிதானந்தம் தான் இங்க பிரம்மம், அதுதான் அத்வைதம். அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிருக்குயிராக இருக்கின்ற அந்த ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற மெய்யுணர்வும் எங்கு நிறைந்து முடிந்த முடிவான உண்மை பொருளாக உள்ள பிரம்மமும் ஒன்றே என்றுதான் உணரப்படுகின்றதோ அங்குதான் வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு நிரூபிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். வேதாந்தம் என்றால் வேதத்தினுடைய இறுதி பகுதி. அது ஆதிசங்கரருக்கோ அல்லது அத்வைதத்துக்கோ உரித்தானது கிடையாது. அதுல நல்லா தெளிவா இருக்கணும். அத்வைதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு நான் அத்வைதி அப்படின்னு கூட நம்ம இங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அத்வைதிங்கிறது கூட ஒரு தனி கோட்பாடு, அத்வைதம் என்பது கூட ஒரு தனி கோட்பாடு. அதுக்குள்ளேயும் நம்ம போய் மாட்டக்கூடாது. ஏன்னா இங்க அத்வைதம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்ட மகான்களில ஆதிசங்கரர் வராரு. அப்படி ஆதிசங்கரர் வந்தாலும் இங்க உண்மையான கோட்பாடு என்ன அப்படின்னா, இங்க இருப்பது ஒன்றே, அது பரமன் மட்டுமே என்று சொல்வதற்கு நமக்கு எந்த ஒரு துவைதத்திலேயோ அத்வைதத்திலேயோ விசிஷ்டாத்வைதத்திலேயோ எதிலையுமே போக வேண்டியதில்லை. அந்த பண்டைய ரிஷிகள் எப்படி வேதத்தை வெளிப்படுத்தினார்களோ, அதை கர்மகாண்டத்தினுடைய இறுதி பகுதியாகிய உத்தர மீமாம்சையில வேதாந்தத்தினுடைய இறுதியை வேதாந்தமாக வெளிப்படுத்தினார்களோ, அந்த இடத்திலே வெளிப்பட்ட உண்மையான இரண்டற்ற தன்மைக்கு பெயர் சுத்த அத்வைதம் என்றுதான் அதுக்கு பெயர். அதுக்கு சுத்த அத்வைதம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த ஒரு வழிதான் இங்க உண்மையான அத்வைத ஞானம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப அந்த சுத்த அத்வைதம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப இந்த சச்சிதானந்தம் அப்படின்னு நம்ம ஒரு பெயரை வேற சூட்டணும் இல்லையா? ஏன்னா இந்த சத்தும் சித்தும் ஒன்றுதான் என்று உணரப்படுகின்ற பொழுது நம்ம இடத்துல ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அனந்தமான ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தமாக இருக்கிறது. அதுதான் சச்சிதானந்தம். அப்போ அதை நம்ம புரிய வைக்கிறோம் அத்வைதத்துல அப்படின்னா, இப்ப குடத்துக்குள்ள இருக்கிற ஒரு வெளிக்கும் குடமே இல்லாமல் இருக்கிற இந்த பரந்த வெட்ட வெளிக்கும் வித்தியாசமே இல்லை என்று நம்ம அத்வைதத்துல புரிய வைக்கிறோம். ஏன்னா இங்க வெளின்னு ஒண்ணு இருக்கு, அது வெட்ட வெளியா இருக்குது. அந்த வெளி நீங்க குடத்துக்குள்ள போயிடுறதுனால குடத்துக்குள்ள இருக்கிறத ஒரு தனி ஆகாசமாகவும் வெளி இருக்கிறத வேற ஆகாசமா பார்க்காதீங்க.
2 தனித்தனியா இருக்கிறதாக நீங்க சொல்வதற்கு காரணம் என்னன்னா, நீங்க செயற்கையாக உண்டாக்கப்பட்ட குடத்தை வைத்துக்கொண்டு ஒரு வரம்புக்கு உட்பட்ட வடிவத்துல நீங்க அந்த ஆகாசம் சிறுத்து விட்டது. அது இந்த குடத்துக்குள்ள வந்து விட்டது என்பதாக குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அது உண்மை கிடையாது. இந்த வடிவமும், இந்த உருவமும் தற்காலிகமாக ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டதே தானே தவிர, உண்மையில் அந்த வெளியில எந்த வித்தியாசமும் இல்லை என்பது நம்ம அத்வைதத்துல எப்படி புரிய வைக்கிறதுக்காக அந்த உதாரணங்களை எல்லாம் நம்ம வேதாந்தத்துல குடுக்குறோம். நம்முடைய உபநிஷத பாடங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோமோ, இத நாம எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தம் கூறும் முடிவு முழுமையா மாறுபட்டு இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா 2 கோட்பாடுகளும் வேற வேற. நாம வேறு வேறு இல்லைங்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உதாரணத்த குடுக்குறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெட்ட வெளியை சிறியதாகவும், மற்றொன்றை பெரியதாகவும் பிரித்துக் காட்டும் குடத்தை நான் இல்லை என்று மறுக்க முடியாது என்றாலும், அத்தகைய சத்தென்ற பரமனை காட்டிக் கொடுக்கின்ற சித்தென்ற உணர்வாகிய ஆன்மாவை, அந்த பரம்பொருளின் ஒரு அம்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதாக விசிஷ்டாத்வைதம் இங்கு அதை மறுக்கின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப அத்வைத சித்தாந்தம் சொல்லுகின்ற கருத்துக்கு விசிஷ்டாத்வைதம் எப்படி மறுப்பு கொடுக்குறாங்க? நம்ம ஒரே ஆகாசம் தான் இருக்கு. அது மகா ஆகாசம். எங்கும் நிறைந்திருக்கிற ஆகாசத்தை நீங்க பிரிக்கவே முடியாது. நீங்க இடையில ஒரு குடத்தை கொண்டு வந்துட்டு அந்த குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் வேற, குடத்துக்கு வெளிய இருக்கிற ஆகாசம் வேறன்னு பிரிச்சு பார்க்காதீங்க. குடம்ங்கிறது தற்காலிகமாக வந்து போகின்ற ஒரு வடிவம். அதற்கு ஒரு நாமமும் ரூபமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது நித்தியமான பொருள் அல்ல. அப்ப நித்தியமாக இருக்கின்ற ஆகாசத்துல இங்க பிரிவினைகள் இல்ல அப்படிங்கிறத நம்ம அத்வைத சித்தாந்தத்துல புரிய வச்சு பிரம்மம் ஒன்று என்பதை நிலைநாட்டுகிறோம். ஆனா இந்த விசிஷ்டாத்வைதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதை ஏத்துக்காம, இல்ல பிரம்மம் ஒன்று இருப்பதை நானும் ஒப்புக்கிறேன். ஆனா பிரம்மத்தினுடைய உணர்வு ஆன்மாவா இருக்கிறதுனால, அது அந்த ஆன்மாங்கிறது அந்த பரமனுடைய ஒரு அம்சமா தான் நாங்க ஏத்துக்குவோமே தவிர, அது பரமனாக ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? முடியாதுங்கிறேன் நானு. அப்ப அதனால நாம தான் இங்க புரிஞ்சுக்கணும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கறனால அது அப்படியே சத்திய வார்த்தை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக் கூடாது. நாம நம்முடைய விழித்துக் கொண்ட விவேகத்தை கொண்டு விசாரித்து பார்க்கின்ற பொழுது, இங்க ஆகாசத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அது போல பிரம்மத்தையும் பிரிக்க முடியாது. பிரம்மத்தினுடைய உணர்வையும் பிரிக்க முடியாது. ஏன்னா பிரம்மம் என்பது உணர்வாகவே இருக்கக்கூடிய ஒரு இருப்பு. அது உணர்வற்ற ஜடம் கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்மம் அப்படின்னா இருப்பு. அந்த இருப்பு என்பது உணர்வுடன் இருக்கின்ற இருப்பு. உணர்வற்றதுக்கு பெயர் இருப்பே கிடையாது. அது இருக்கவே முடியாது. அது ஜடம் என்று பெயர். அது சடலம் என்று பெயர். அப்ப இங்க உயிருள்ள ஒரு பொருள் தான் இருக்க முடியும். அதுதான் உணர்வு பொருள். ஆகவே அது பரமன், இறைவன் என்று நாம் இங்கு சுட்டி காட்டுகின்றோம். அப்ப அத்வைத நிலைப்பாட்டில விசிஷ்டாத்வைதம் கூற வருகின்ற கருத்தை அத்வைதம் மறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது என்னுடைய ஆற்றலை, என்னிடத்தில் இருக்கின்ற என்னுடைய அறிவை எனக்கு வேறாக கொண்டு என்னை நான் எப்படி அடையாளம் காண முடியும்? அதாவது நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய இருப்பை, என்னுடைய அறிவை எனக்கு வேறாக நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அந்த அறிவு எனக்கு வேறாக இருக்குமானால், அல்லது இன்னொருத்தர் நான் இருப்பதை சுட்டிக்காட்ட முடியுமானால், அது நடைமுறைக்கு ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒரு அபத்தம் என்பதாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு அபத்தமான விஷயம் அது. ஏன்னா, என்னை காட்டிக் கொடுப்பதற்கு இன்னொருத்தர் வேண்டியதில்லை. அது மாதிரி இறைவனை காட்டிக் கொடுப்பதற்கு இன்னொரு பொருள் வேண்டியதில்லை. அது நானே இருக்கிறேன் என்று தன்னை சதா உணர்ந்த மாதிரியே இருந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வு பொருளே சத்தாக இருக்கு. அப்ப அந்த சித்தே சத்தாக இருக்கின்றது என்னும் பொழுது, சத்தையும் சித்தையும் பிரிக்க முடியாது என்ற ஒரு ஆழமான உண்மையை தான் இங்க நம்ம பிரம்மம் என்று சொல்கிறோம். பிரம்மம் என்றால் மிக பெரியது அப்படிங்கிற வார்த்தை எதனால நம்ம அதுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா, அது சத்து, சித்து, அனந்தம், ஆனந்தம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கு. அந்த எதையுமே அதனுடைய தன்மையிலிருந்து பிரிக்க முடியாது. அதனுடைய குணங்கள் என்று சொல்ல முடியாது. அது குணங்களுக்குள்ளேயும் அதை நம்ம கொண்டு வர முடியாது. அதனாலதான் அதை நிர்குணம் என்று சொல்கிறோம். இப்ப உணர்வு பொருளை நம்ம குணம் என்று சொல்ல முடியாது. அது குணத்துக்கு அப்பாற்பட்ட குணாதீதனாக இருக்கு. இப்ப குணம்ங்கிறது எப்படி நமக்கு உண்டாகும் அப்படின்னா, நம்ம இப்ப சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம சகுண பிரம்ம வழிபாட்டுக்குள்ள வந்தோம்னா தான் குணமே வேலை செய்யும். அப்ப குணம்ங்கிற ஒரு விஷயம் எப்ப வரும்? சகுண பிரம்ம வழிபாட்டுக்குள்ள வந்தா தான் வரும். ஆனா நிர்குணம் பிரம்ம வழிபாட்டுக்குள்ள குணம்ங்கிற ஒரு விஷயமே வராது. ஆகவே அந்த குணமற்ற தன்மையில நிர்குணமாக இருப்பது மட்டும்தான் பிரம்மம் அப்படிங்கிற புரிதல் தான் இங்க ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஆகவே நாமும் நம்மிடம் உள்ள பகுத்தறிவை கொண்டு விழித்துக் கொண்ட விவேகத்தினால தீர விசாரித்து சிந்தித்து பார்த்தால்
இந்த உண்மை நமக்கு நன்றாக விளங்கும் என்பதாகவே நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்ப எனக்கு வேறாக என்னுடைய அறிவு இருக்குமானால் என்னை பற்றி எனக்கு வேறாக இன்னொருவர் மட்டும்தான் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த நிலை எனக்கு உருவாகுமானால் அது என்னையே நான் அடையாளம் காண முடியாத ஒரு கோமா நிலை நோயாளி போல ஆகிவிடுவேன் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போற நோயாளிக்கு அறிவு வேலை செய்யாது. அவன் அடிபட்டுடுது அவனுக்கு. அவன் நான் இருக்கிறேனுங்கிறதே அவன் தெரிஞ்சுக்காம ஒரு பிணம் மாரி கிடப்பான். ஆனா அந்த பிணம் மாரி கிடக்கிற அவனுக்கு தன் இருப்பை தான் அறிய முடியாத ஒரு நிலைப்பாட்டுல அவனை நீங்க ஜடம்னு சொல்லுவீங்களா அல்லது உணர்வுள்ள பொருள் என்று சொல்லுவீங்களா? இப்ப இங்க ஒரு குழப்பம் வருது இல்லையா? கோமா நிலை நோயாளி சாகவும் இல்ல, அவன் ஜடமாகவும் இல்ல. அதே சமயம் அவன் அந்த சித்து வேலை செய்கின்ற உணர்வாகவும் இல்ல. அப்ப இங்க 2மே இல்லாம இருக்கிறதுனால அவன நம்ம என்ன பண்றோம்? 2ம் கெட்டானா வச்சுக்கிட்டு இவன் செத்து போனதுக்கு சமம். ஆனா அவன் சாகாம இருக்கான். அப்ப அதனால நம்ம அவன என்ன பண்ண போறோம்? கருணை கொலை தான் பெரும்பாலும் பண்றோம். கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? இன்றைய நவீன மருத்துவத்துல அவன் சாகவும் மாட்டேங்கிறான். அப்ப அவனுடைய நிலைப்பாடு பயனற்றது. அப்ப அந்த பயனற்ற நிலையில அவனுக்கு நான் இருக்கிறேனுங்கிறதும் தெரியல, அவன்கிட்ட இருக்கிற அறிவும் பிரகாசிக்கல. ஆகவே அது ஜடத்துக்கு சமம் என்பதனால அவன நம்ம என்ன பண்றோம்? கருணை கொலை பண்றோம். அவனுடைய உறுப்புகளை எல்லாம் நவீன மருத்துவம் என்ன பண்ணுது? மற்றவர்களுக்கு மாற்று பொருத்தத்துக்கு அனுப்பிச்சிடுது. அவனுடைய கிட்னியை கழட்டி வேற ஒருத்தனுக்கு குடுத்துருது. அவனுடைய இருதயத்தை கழட்டி வேற ஒண்ணுக்கு குடுத்துருது. அப்போ மண்டையில அடிபட்டு ஒரு கோமா ஸ்டேஜ்ல போடுற பெரும்பாலான நோயாளிகள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று நம்ம எப்படி பார்க்கிறோமோ, அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம போயிடுவோம். எதை வச்சு சொல்றேன்? இப்ப சத்துங்கிற இருப்பு என்னால உணர முடிஞ்சுகிட்டு இருக்கிற நிலையில சித்து இல்லன்னா, சித்துங்கிற அறிவு என்கிட்ட இல்லன்னா, நான் இருக்கிறேன்ங்கிற என்னுடைய நிலை என்னால தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில நானும் ஜடமும் ஒன்று. அப்ப நானும் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாரி தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சத்தாக இருக்க முடியாது இல்லையா? ஆகவே சத்து என்பது நான் இருக்கிறேன் என்பதை எப்போதும் என்னால் உணர்ந்து கொண்டே இருப்பது. தன்னுடைய இருப்பை தான் உணர்ந்து கொண்டே இருப்பதுதான் இங்க சத்து, சித்து, ஆனந்தம் என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில தான் இங்க அந்த தூய அறிவாகிய சித்து என்கிற தன்னுணர்வு எனக்கு வேறாக எப்போதும் இருக்க முடியாது என்பதை உணர்வதே இங்கு உண்மையில் ஆத்ம ஞானம் அல்லது அத்வைத ஞானம் என்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப பிரம்மத்திற்கு ஒரு செய்கையோ, ஒரு மாறுதலோ, செயலோ எதுவுமே கிடையாது. ஆனால் பார்ப்பதற்கு அது ஏதோ செய்து கொண்டிருப்பது போல தோன்றினாலும், அவைகள் எல்லாமே அந்த தூய அறிவில் நிகழ்கின்ற அதனுடைய கற்பனையில் வெளிப்பட்ட ஒரு மாயா சக்தி என்பதாக நாம பார்க்கிறோம். ஏன்னா இங்க அந்த சத்தாகிய சித்து இந்த உலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இயக்கத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அந்த இயக்கம்ங்கிறது எந்த அடிப்படையில உண்மையிலேயே சத்து கிட்ட நடக்குது அப்படின்னா, சத்து நான் இருக்கிறேன் என்கிற தன்னுடைய நிலைப்பாட்டுல அது எதிலும் சம்பந்தப்படாம இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் என்பது அதனுடைய மாயா சக்தி என்றுதான் இங்க அத்வைத சித்தாந்தம் நமக்கு சொல்ல வர்ற விஷயம். அப்ப அதைத்தான் நம்ம அத்வைதத்துல என்ன சொல்றோம்? ஈஸ்வரன் என்று ஒரு பெயரை கொடுக்கிறோம். அப்ப குணங்களற்ற அந்த நிர்குண பிரம்மம் ஒன்று மட்டுமே இருக்கிறது. அப்ப அந்த நிர்குண பிரம்மத்திற்கு வேறாக இருக்கின்ற அதனுடைய மாயா சக்தியை நாம் ஈஸ்வரன் என்று சொல்வதுதான் இங்க அத்வைத சித்தாந்தத்திற்கு சரியாக வருமே தவிர, விசிஷ்டாத்வைதத்தினுடைய அடிப்படையில அது அந்த பரமனின் அம்சம் என்று தனியாக பிரித்து பார்த்து விட்டா, அப்ப பரமன் வேறு அப்புறம் அந்த சக்தி வேறு அப்படிங்கிற இருமைகள் அங்க வந்து விட்டா என்ன ஆயிடும்? இறைவன் ஒருவனேங்கிற ஒரு விஷயம் ஃபெயில் ஆயிடும். அப்ப அதை அத்வைத சித்தாந்தம் ஒப்புக்கொள்வதில்லை என்ற ஒரு புரிதலோட, இப்போ நிர்குண பிரம்மம் ஒன்று மட்டுமே உள்ளது, அதுவே சத்து. அது தன்னிடத்தில் கொண்டுள்ள சித்து என்ற தன்னுடைய உணர்வின் வாயிலாக இந்த உலகத்தை உண்டாக்கும் விவகாரத்திற்கு வரும்போது அதை சகுண பிரம்மம் அல்லது மாயா, ஈஸ்வரன், பிரபஞ்ச மனம் என்று நாம் பலவாறாக அழைக்கின்றோம். இதுவே அத்வைதத்தினுடைய ஆழமான புரிதல். ஆக சத் என்பது சித் என்பதும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று மட்டுமே என்று நாம் இங்கு பிரம்மத்தை பற்றிய ஒரு புரிதலுக்கு இப்போ இந்த வகுப்புல வந்திருக்கிறோம். இப்ப மேலும் இந்த பாடம் தொடருது. ஏன்னா இது இதோட முடியறது இல்ல. இன்னும் சில ஆழமான உண்மைகளை இந்த சுத்த அத்வைதத்தினுடைய நிலைப்பாட்டை நான் உங்களுக்கு நிலைநிறுத்தும் போதுதான் நீங்க அந்த ஏக்கத்துவமான பிரம்மத்தை பிடிக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி பல குழப்பங்கள் உங்களை அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போகிறதுக்கு தடையாக இருக்கும். தடையாகவே வச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா மனசு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது சரி இது சரின்ட்டு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கு இல்லையா? அப்ப இது மாதிரி நிறைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நம்ம மனசு சிக்கிக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க தூய அத்வைதத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இங்க எதுவுமே இல்லைங்கிறது எப்படி நிரூபணம் பண்ண முடியும்? அது எப்படி நிரூபிக்கப்படுகிறது? அது எப்படி வேதம் நிரூபிக்குது? உபநிஷதங்கள் அதற்கு எவ்வாறு துணை புரிகிறது? அப்படிங்கிற ஆழமான சில உண்மைகளை எல்லாம் இதனுடைய தொடர் வகுப்பாக நாளை வகுப்புல வச்சுக்கலாம்.
இப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.